விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. சென்னை ஷெனாய் நகரில் உள்ள புகழ்பெற்ற திருவிக பூங்கா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னையில் உள்ள மிக பழமையான பூங்காக்களில் ஒன்று ஷெனாய் நகரில் உள்ள திருவிக பூங்கா. சுமார் 8.8 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த பூங்கா மெட்ரோ ரயில் மற்றும் கட்டுமான பணிகளுக்காக 2011ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இந்த பூங்காவில் 328 மரங்கள் இருந்த நிலையில் அவற்றில் 100க்கும் அதிகமானவை வெட்டப்பட்டன. இது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் நிதி உதவியோடு 18 கோடி ரூபாய் மதிப்பில் புது பொலிவுடன் பொழுதுபோக்கு பூங்காவாக திருவிக பூங்கா மேம்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். படிப்பகம், குழந்தைகள் பூங்கா, திறந்தவெளி திரையரங்கு, மட்டைப்பந்து பயிற்சி கூடம், நடைபயிற்சிக்கான பாதை, இரவு நேரங்களில் பல வண்ணங்களில் ஜொலிக்கும் விதமாக செயற்கை நீரூற்றுகள் என திருவிக பூங்கா பொலிவூட்டப்பட்டுள்ளது. இதேபோல யோகா மற்றும் தியான பயிற்சி கூடம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியே கூடைப்பந்து, பூப்பந்து, கடற்கரை கைப்பந்து மைதானங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவின் 4 புறமும் மியாவாக்கி காடுகள், வாகன நிறுத்தங்கள், உணவகங்கள் உள்ளிட்ட அம்சங்களுடன் நவீன பொழுதுபோக்கு பூங்காவாக அமைந்துள்ளது திருவிக பூங்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்னென்னா இந்த எல்லா வசதியும் இருக்குது. நடைப்பயிற்சி, இந்த ஸ்கேட்டிங்கு, ப்ளஸ் இந்த ஊஞ்சல், சறுக்கு மரம், இந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. அதே போல் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இங்கே இருக்குது. யோகா பயிற்சி கூட இங்கே செய்யலாம். ப்ளஸ் இந்த விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இங்கே. அதுவும் கொஞ்சம் பயன்பெறும் தக்க வகையில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ஃபேமிலிக்கு. 12 வருஷம் கழிச்சு இது ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களுக்கெலாம் கூப்பிட்டு வந்து காட்டுறதுக்கு. நான் சின்ன வயசில் வந்தது தான், அதனால தான் இன்றைக்கே ஓப்பனிங்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து காட்டுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் பாதி சுற்றி பார்க்கல, பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா திறக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சின்ன வயசுலேருந்து தினமும் இங்கே வந்து வாக்கிங் போவோம், பிள்ளைங்களை கூட்டின்னு வந்து விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ இந்த 12 வருஷமாக இல்லாத ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இயற்கையாக மரங்கள்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இப்போத்தி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது புது விதமான குழந்தைங்க விளையாட்டு இது, அப்புறம் ஸ்கேட்டிங் பார்க்கு, அப்புறம் ஹோட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் இப்போது ஜென்ரேஷனுக்கு பார்க்கு சூப்பர். குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து வயதினருக்கும் ஏற்றவாறு புது பொலிவுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவுக்கு வரும் நாட்களில் மக்கள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி சென்னாய் நகர், அமைந்த கரை, அண்ணா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பொழுதை கழிக்க ஏற்ற இடமாகவும் உடற்பயிற்சி தளங்களும் அமைந்துள்ளதால் உடற்பயிற்சி மேற்கொள்ள தகுந்த இடமாகவும் இந்த பூங்கா அமையும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் மதுமிதா. விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.